ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரைட் டெஸ்ட் அண்ட் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசின் பொங்கல் பரிசு தொகுப்பு குறித்து புதிய அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழக அரசு சார்பில் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு வருஷம் வருஷம் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவாங்க. அந்த வகையில் 2026 பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா எந்த பொருட்கள் கொடுக்க போகிறாங்க, அதற்கான அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். இந்த அரசாணை 31/12/2025 அன்னைக்கு கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சார்பில் வெளியிட்டிருக்காங்க. தமிழகத்தில் மொத்தமாக 2,22,91,710 அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் இருக்காங்க. அவர்களுக்கு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் 1 முழு கரும்பு வழங்குவதாக 248 கோடி ரூபா நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் 1 முழு கரும்பு. ஸோ இதுக்கான கொள்முதல் செலவு விவரங்களையும் அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். பச்சரிசி 1 கிலோ 25 ரூபாயும், சர்க்கரை 1 கிலோ 48 ரூபாய்க்கும், ஒரு முழு நீலக்கரும்பு 38 ரூபாய்க்கும் கொள்முதல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசாணை மூலயமா சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக, அனைவருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த ரொக்க பணம் வழங்குவது குறித்து தற்போது வரை எந்த அப்டேட்டுமே இந்த அரசாணையில் சொல்லலை. ஸோ இது குறித்து தனியாக அறிவிப்பு வர வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா டோக்கன் விநியோகம் குறித்து வழிகாட்டுதல் அவங்க கொடுத்துருக்காங்க. கூட்டுறவுத்துறை சார்பாக டோக்கன் வழங்குவது குறித்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதில் 2/1/2026 அனைத்து டோக்கன்களும் அச்சடிக்கப்பட்டு விநியோகத்திற்கு தயாராக இருக்க வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தினமும் 200 குடும்ப அட்டைதாரர்களுக்கு பரிசு தொகுப்பு விநியோகம் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம்பந்தப்பட்ட ரேஷன் ஊழியர்கள் பயனாளிகளின் வீடுகளுக்கே சென்று டோக்கன் வழங்க வேண்டும் அப்படின்றதையும் இந்த அரசாணை மூலயமா சொல்லியிருக்காங்க. டோக்கனில் இடம்பெறும் விவரங்களையும் அவங்க இந்த அரசாணையில் டெமோவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா கடையின் பெயர், குடும்ப அட்டைதாரர் பெயர், குடும்ப அட்டை எண் மற்றும் கிராமம், பரிசு தொகுப்பு பெற்றுக்கொள்ள வேண்டிய தேதி, ஸோ இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க உங்களுடைய டோக்கன் இருக்கும். சாம்பிள் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான இந்த இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.